ತಕ್ಕ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ ಜಾಸ್ತಿ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ, ಓದಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನ್ ಇಂದ ನಾನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ದಯಮಾಡಿ ನೀವು ನಮ್ಗೆ ಸಹಕಾರ ನೀಡಬೇಕು. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது பத்திரிகையுடைய நண்பர்களே, இன்னைக்கு ஓரண்டல் லைன்ல மாரியம்மா கோயிலுக்கு முன்னாடி நான் இப்போ எல்லாம் கவுன்சிலர் இல்லை, பிரசிடென்டா இல்லை, இந்த ஊர் மகனா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் வழியில போற போக்கெல்லாம் சொல்றேன், வள்ளல் எதுவுமே செய்யலைங்க, எதுவுமே செய்யலன்ட்டு. அதனால நான் செஞ்சதை 4 பேருக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. நான் ஊருக்கு என்ன செஞ்சது, ஓரண்ட் லைன் புள்ளியா ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், இந்த லைனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். 2 வார்டுக்கும் அவ்வளவு நேரம் ஒரு 15-20 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் உங்க காலில் பூ போட்டு கும்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மாத மித்திரர்களே, நான் கவுன்சிலர் ஆன பிறகு தண்ணி பிரச்சனை ரொம்ப கொடூரமான பிரச்சனை. தண்ணி இது தாய்மார்கள்லாம் என் பின்னால வந்தாங்க. நாங்க நைட்டும் பகலும் போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு சாட்சி பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் இருக்காரு, ஜெயசீலன் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, நம்ம வேணி பாண்டியன் கவுன்சிலர் இருக்காரு. அப்போ நைட்டும் பகல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஒரு போர் போட்டேன். அது என் சொந்த செலவு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உண்மை பொய் சொல்லுங்க, பரவாயில்ல. இத்தனை பேர் எதுனா நான் பொய் சொன்னா போட்டோம். அந்த போரு முனிசிபாலிட்டி போட்டது இல்ல, என்ன என் சொந்த காசுல ஆர்சி வேலையிடம் புள்ள வள்ளல் முன்சாமி சொந்த போரு. கரெக்டா சார்? அதே மாதிரி வெஸ்டின் பிளாக்ல இருந்து யாருன்னா வந்துக்கிறீங்களே எனக்கு தெரியாது. வெஸ்டின் பிளாக்ல அதான் தம்பி இருக்காரு, அது என்ன பேரு? அதுக்கு துண்டு லைன் கோவம் வர, வேற ஒரு பேர் இருக்கு. வெஸ்டின் பிளாக் துண்டு லைன் சொல்லுவாங்க. ஓரண்டல் லைன்ல போர் போட்டு, இந்த வெஸ்டின் பிளாக்ல போர் போட்டு இவங்க எல்லாம் பூச்சி பிறகு மீதி இருக்கிறத தான் அவங்களுக்கு விடுவாங்க. என்ன தம்பி, உண்மையா போயா? 50 வருஷமா தண்ணி ப்ராப்ளமே அங்க ரொம்ப தலைவலி ஆழ்ந்துச்சு. அந்த நேரத்துல அங்கேயும் போயிட்டு நான் கஷ்டப்பட்டு என் சொந்த காசுல மார்த்தட்டி சொல்றேன், என் சொந்த காசுல அதே துண்டு லைன்ல ஒரு போர் போட்டு, அது மாத்திரம் இல்ல, அந்த துண்டு லைன்ல இருந்து நம்ம செல்வம் மாமா வீட்டு வரைக்கும் ஃபுல்லு பைப் இட்டுன்னு வந்தேன். தெருவுக்கு கொழா போட்டேன். அந்த தண்ணி கஷ்டம் இருக்கிற நேரத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பைப்பு வேலை செய்யறவன் நோண்டுறவன் போரு என் சொந்த காசு. உண்மையா பொய்யா? அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல கீழே விநாயகர் கோயில்கிட்ட இருந்து வந்திருப்பீங்க. அந்த வர நேரத்துல உங்களுக்கு தெரியாது யார் போட்டா போருன்ட்டு. விநாயகர் கோயில் முன்னாடி நான் என் சொந்த காசுல போட்டுக்கிற போர். வட்டிக்கு வாங்கி காசு இல்ல, வட்டிக்கு வாங்கி போட்ட அது 3வது போரு எந்து. கரெக்டா? 3 போரு. பிசி கணேசன், ஜெயசீலன் இவங்க இருக்காங்க. அவங்க நான் 3 போர் போட்டேன். நான் எதுவும் செய்யலன்றதுக்கோசரம் 3 போரு என்னுடைய சொந்த காசு. 3 போர். நெக்ஸ்ட் 6 போர் போட்டிருக்கேன். முனிசிபாலிட்டில இருந்து 6 போர் போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா, டோபி லைன் கிட்ட 1, நம்பர் 1 மாரியம்மா கோயில் பின்னாடி 2, அந்த இது போலீஸ் லைன் கிட்ட 1, அந்த குறிச்சேடி பக்கத்துல 1. எத்தனை ஆச்சு? 4. அதே மாதிரி இந்த 80 ஃபீட் ரோட்ல இப்போ இது எம்எல்ஏ மேடம் வந்து திறந்தாங்க இல்லையா, அது 1. 5. அன்மன் வீட்டு கிட்ட 1. 6. சொந்த போர் 3, முனிசிபாலிட்டியில போர்ல 6 போர். நான் போய் சொல்றேன், யாருன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அது போரே போடல, பம்பு போடல, அது போடலன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா மீடியா பில்லர் ஆஃப் த ஒரு பில்லர். அவங்க மீடியா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பில்லர். உண்மையை போய் வெளியே வர்றது அவங்க கையில இருக்கு. நெக்ஸ்ட் ரோடு. இதே எதிரில் உட்காந்துக்கிறீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நான் போட்ட ரோடு. கரெக்ட்? இல்லைன்னா இல்லைன்னுங்க, போட்டேன்னா போட்டேனுங்க. அப்புறமா
ஆமோஸ் பெரியப்பா பங்களால இருந்து இந்த நம்ம அசோதம்மா வீடு வரைக்கும் சீதன கடை பின்னாடி 80 ஃபீட் ரோடு கண்டமா இருந்துச்சு. அந்த ரோடு மாத்திரம் இல்ல, அந்த ரோடுக்கு 30-40 வருஷம் டார்ச் அடிச்சுன்னு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கின்னு வரவங்களுக்கு அது லைட் போல் போட்டு, என்னப்பா போல் போட்டு அதுக்கெல்லாம் லைட் போட்டு இட்டுன்னு வந்தோம். யாரு? நானு. அந்த இது ஆச்சா இல்லையே சொல்லுங்க. அதே மாதிரி ஆனா இது நீ பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து சார், பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து மாரியம்மா, பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து அந்த குறிச்சேடியில இருந்து அங்கிருந்து பிசி கணேசன் வரைக்கும் ஒரு ரோடு போட்டேன். பிசி கணேசன் வீட்டுல இருந்து இங்க இருந்து பாரு, இந்த காங்கிரீட் ரோடு இப்ப போட்டது, இந்த காங்கிரீட் ரோடு வந்து போட்ட அந்த காங்கிரீட்ல இருந்து தார் ரோடு சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு நான் போட்டுக்கிறேன். ஆச்சுங்களா? பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து உக்கட் ரெஸ்ட் கலாமண்டலம் பேக் சைடுல அங்க சின்ன கடைன்னு வாங்க, சின்ன கடை கலாமண்டலம் பிக்கில 3 வீடுன்னு வாங்க. அந்த 3 வீட்டுக்கு ரோடே இல்லை. நான் பிறந்ததுல இருந்து ரோடு இல்லை, அதுக்கு ரோடு போட்டேன் நானு. அது ரோடு போட்டேன் நானு. என்னப்பா கிஷோர், அந்த ரோடு நான் போட்டது. அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல இருந்து வெஸ்டின் பிளாக்ல 4வது வார்டு 5வது வார்டு வருது. இவருது பாதி, எந்த பாதி. காங்கிரீட் ரோடு சென்டர்ல காங்கிரீட் போட்டது. ஏன் பண்டுல 5வது வார்டு பண்டுல அந்த காங்கிரீட் புதுசா போட்டுக்கிறோம், இவருக்கு தெரியும். அப்புறம் மிஷின் கடையில இருந்து இவங்க வீட்டு வரைக்கும், சர்ச்சில இருந்து கலாமண்டலத்து வரைக்கும் டெண்டர் ஆயிட்டுக்குது. இவர் தான் நான் ஊர்ல போட்டோ பூச்சி அந்த ரோடை வந்து போடணும்னு போட்டோ பூச்சிக்கிறாரு. டெண்டர் ஆயிட்டுக்குது, அந்த ரோடு ஆச்சு. என்ன செய்ய போறேன்னு நான் சொல்றேன். கரெக்டாப்பா? அதனாலதான் தலைவரை உட்கார வச்சுக்கிறோம், பஞ்சாயத்தா இருக்கிற. வேற இது கட்சி மீட்டிங் இல்ல, ஓட்டு மீட்டிங் இல்ல. இது வந்து ஜஸ்ட் வந்து வழியில போறவங்கலாம் வள்ளல் ஒண்ணு செய்யல அப்படின்னு சொல்றத வந்து அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு யாருக்கு என் சொந்த செலவுல நான் என்ன பண்ணிருக்கேன், முனிசிபாலிட்டியில என்ன பண்ணிருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேர் அழுவீங்க. அவ்வளவு இருக்குது என் நெஞ்சில. நான் உங்களெல்லாம் அழ வைக்க மாட்டேன். இது வந்து சிங்கம் 1, பாகுபலி 1. அது பாகுபலி 1, சிங்கம் 1. அது இதுல ஹிந்தில துரந்தர் 1. இது வந்து அவங்க வந்து 3-2 தான் எடுத்தாங்க படம். எந்த 10-15 ஆகும்னு நினைக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அவ்வளோ சர்வீஸ்க்கு இது, அவ்வளோ வேதனை இருக்குது, அவ்வளோ கேஜிஎஃப்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னுன்னா, நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சுகமா உட்காந்துக்கிறீங்க. அது என்னைக்கு விஸ்வரூபம் எடுக்குதோ, என்னைக்கு மைண்ட்ஸ் இது விஸ்வரூபம் எடுக்குதோ, இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லைன்னா அன்னைக்கு தெருவில் வந்து அழுது போறீங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த வள்ளல் இன்னைக்கு மாரியம்மா கோயில்ல பேசுறது கரெக்டரான்னு நீங்க சொல்ல போறீங்க. கபக்குன்னு வந்துடும். நம்மளுக்கு எந்த உரிமை இல்லை இந்த வீட்டுல. எஸ்டிபி தொழிலாளி கூட ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். 10க்கு 15 ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். ஆனா நம்ம கட்டி நிக்கிறதுக்கு 60க்கு 50, 50க்கு 30, 40 கட்டி நிக்கிறோம். அதுக்கு காத்தா இருக்காது. அப்படி இன்னொன்னு சொல்ற, ஒரு தாய்மாருங்க உரிமை கேட்பீங்க, எனக்கு இத்தையே வந்து செய்யலன்னு. ஆனா செய்யறதுக்கே முடியாது. ஏன்னு கேளு, இது மைன்ஸ் ஏரியா. நான் போர் போடுறதுக்கு இது வண்டி எட்டு வந்து நிக்க வச்சுன்னா எட்டுன்னு போயிட்டு அங்க நிக்க வச்சுக்கிறான். ரோடு போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணா மம்டி பாண்டில எல்லாம் தூக்கின்னு போயிடுறான். வேலை செய்யறதுக்கு விடுறது இல்ல. இது மைன்ஸ் ஏரியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏரியா. உனக்கு உரிமை இல்லைன்றான். ஏதோ தங்க வயலில் இருக்கிற தலைவருங்க அவங்க வந்து கொஞ்சம் குரல் கொடுத்து நம்ம நல்லது செய்யணுன்றதுக்கோசரம் இவ்வளவு வசதி நான் செஞ்சு நிக்கிறோம். உண்மையா பையா? ஆனா நம்ம எல்லாம் வந்து முயற்சி எப்படி செய்யணுங்கிறோம். நம்மளுக்கு எந்த உரிமை இல்லைங்க. எனக்கு ரோடு போடலடா, எனக்கு ட்ரெயின் கட்டலடா அப்படின்னு சொல்ற கேட்கிற உரிமைக்கு நம்ம உள்ளவ. இன்னைக்கு எத்தனையோ வீடும் கட்டி நிக்கிறீங்க மைன்ஸ் ஏரியால. கட்டி நிக்கிற நேரத்துல நாங்கெல்லாம் வந்து அதை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த செக்யூரிட்டி கிட்ட எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம். செக்யூரிட்டி கிட்ட, இது இவருக்கு செக்யூரிட்டி தான், அவங்க கிட்ட எல்லாம் வந்து யாரா கட்டின்னு போறா, போயா இடிச்சிங்க நேரத்துல இடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுனுக்குறோம். இன்னி கூட நாங்க பிறந்த வீடு எங்க அம்மா வந்து 40ஆம் நம்பர் வீட்டுல தான் இருக்குது. நான் கூட என் டேஸ்ல இல்லீகல் வீடு தான் கட்டினுக்கிறேன். என் வீடு கூட இடிக்குது. அந்த அப்பா ஏற்றி எல்லாரும் அடிக்கிற நேரத்துல என்ன இடிச்சிடுறான்ட்டு. ஆனா அது இடிக்கிற அளவுக்கு விடுறது இல்லை. அந்த வள்ளல் ஒரு உயிர் போயிட்டா தான் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற வீடெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கு ஆகும். அதனால உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன்.
இது ஓட்டு கேட்கறதுக்கோ இல்லை வேற யாரை திட்டுறதுக்கோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு விழிப்புணர்வு. நான் வந்து 1ஆம் நம்பர்னு சொல்றேன். தப்பானாக்கா தப்புன்னு சொல்லுங்க, கரெக்டுனாக்கா கரெக்டுன்னு சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்து இருக்கிறாரு, இவருக்கிறாரு, எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒருத்தர் கேட்டு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றேன்.